அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்நிலை 1ஆம் ஆண்டு தமிழ் இயல் 5ல் பலவுள் தெரிக குறிவினா சிறுவினா நெடுவினா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பலவுள் தெரிக பொருந்தாதது தேர்க அப்படின்ட்டுருக்கு. இதில் 4 கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதது எது அப்படின்னா அதாவது ஒவ்வொரு நாள், நிகழ்வுக்கு, ஆண்டு, திங்கள், நாள், கிழமை, நேரம், நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிடாமல் செய்திகளை எழுதியுள்ளார். ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு 8 திங்கள் தேவைப்பட்டன. இந்த 2 தான் இதில் பொருந்தாமல் இருக்குது. இதான் விடை. அடுத்து பாருங்கள், ஆனந்தரங்கருக்கு தொடர்பில்லாத குறிப்பை தேர்க. இந்த 4 இருக்குது. இதில் தொடர்பில்லாத குறிப்பு எதுனா உலக நாள் குறிப்பு, இலக்கியத்தின் தந்தை. அடுத்து கூற்று, 8 தொகை நூல்களுள் ஒன்றான 10 புறம் சார்ந்த நூல். காரணம், சேரமன்னர் பதின்மரின் சிறப்புகளை கூறுகிறது இந்நூல். இரண்டுமே சரிதான். அடுத்து சரியானதை தேர்ந்தெடுக்க. இதில் சரியானது எதுனா வரை மலை, இது சரிதான். அடுத்து வதுவைன திருமணம், இது சரிதான். அடுத்து வாரணம் யானை, புடவி கடல் அப்படிங்கிற தவறு. அதனால் விடை முதல் விடை. அடுத்து சரியான தொடரை தெரிவு செய்க. இதில் சரியான தொடர் எது அப்படின்னா, இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். இதுதான் சரியான தொடர். அடுத்து பார்க்கலாம். குருவினா, மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. இதற்கான விடை பக்க எண் 115 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், பாடலின் பொருள்னு இருக்கும். அது கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். மேருமலையினை போன்று மதினா நகரின் மாடங்கள் உயர்ந்திருந்தன. அங்காடிகள் நிறைந்த தெருக்களில் எழுந்த ஒளி பெருங்கடல் ஒளி போன்று இருந்தது. மதினா நகரின் வீதிகள் அண்டவெளியை போன்று பறந்திருந்தன. அந்நகரில் சிறிதும் இடைவெளியின்றி மாளிகைகள் நெருக்கமாக அமைந்திருந்தன. இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி எழுதிங்களா, கைடில் இருந்த மாதிரி. அதாவது மேருமலையினை போன்று மாடங்கள் உயர்ந்திருந்தன, அங்காடிகள் நிறைந்திருந்தன. மதினா நகரில் போட்டு தான் எழுதணும். வீதிகள் அண்டவெளியை போன்று பறந்திருந்தன, மாளிகைகள் நெருக்கமாக அமைந்திருந்தன. எனவே மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் ஆகும். இந்த மாதிரி எழுதலாம். அடுத்து இரண்டாவது கேள்வி, ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருகின்றிருக்கு. இதற்கான விடை பக்க எண் 112 113 இருக்குது. அதாவது 112 பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள், லெபுர்தோனாவின் 9 கப்பல்கள் புதுவைக்கு வந்தன. இது பற்றி ஆனந்தரங்கர் கப்பல்கள் வருகின்ற செய்தியை கேட்டதும் நஷ்டப்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தார் போலவும், மரணமுற்ற உறவினர்கள் உயிர் பெற்று எழுந்து வந்தது போலவும், நீண்ட நாள் தவமிருந்து புத்திர பாக்கியம் கெட்டினார் போலவும். இது ஒரு தொடர்ச்சி இங்கே இருக்குது பாருங்கள். தேவாமிர்தத்தை சுவைத்தது போலவும் மக்கள் சந்தோஷித்தார்கள். அதை காகிதத்தில் எழுத முடியாது என்று நாள் குறிப்பில் பதிவு செய்துள்ளார்னு இருக்குது. இதை எழுதிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பாயிண்ட்டாக எழுதுகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எழுதினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஈஸியாக கொடுத்துருக்கோம். இதை பார்த்துக்கோங்க. சரியா? இது இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து மூன்றாவது, நெருங்கின இறங்கி உறுப்பிலக்கம் தருக. இது பக்க 116 பார்த்தோம் அப்படின்னு நெருங்கின இதற்கான விடை கொடுத்துருப்பாங்க. இறங்கிங்கிறது நம்ம தான் எழுதணும். பார்க்கலாம். இப்போ நெருங்கின நெருங்கு கூட்டல் இன் கூட்டல் நெருங்கின என்னது பகுதி, இன்னா இறந்த கால இடைநிலை, பெயரச்ச விகுதி. இது நம்ம புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. அடுத்து இறங்கி இறங்கு கூட்டல் இறங்குனா பகுதி, வினையச்ச விகுதி. இதுதான் இதற்கான விடை. அடுத்து, ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இப்பாடல் அடிகளில் ஒளிர காய்த்தது எது, பழுத்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பக்க 115 இருக்குது. இங்கே பாருங்கள், நெருங்கின அப்படின்னு நம்ம பார்த்தோமா இல்லையா, பகுபத உறுப்பிலக்கணம். இது 116 இருக்குது. பக்க 115 எடுத்துக்கலாம். நான்காவது கேள்விக்கான விடை, திண்ணிய வலிமை நல்கும் வெற்றி, அவ்வெற்றியை தருகின்ற குறைவற்ற ஊக்கம் முதலியன காய்த்திருந்தன. தீன் எனும் செல்வம் பழுத்திருந்த செம்மை பொருந்திய நகராக மதினா இருந்தது. இது நான்காவது கேள்விக்கான விடை. இதை எந்த மாதிரி எழுதிக்கலாம், அதாவது எப்படி எழுதலாம்னா, தலைப்பு போட்டு இந்த மாதிரி ஒளிர காய்த்தவைன்னு போட்டு திண்ணிய வலிமை நல்கும் வெற்றி, அவ்வெற்றியை தருகின்ற குறைவற்ற ஊக்கம், பழுத்தவை தீன் மார்க்கம் என்னும் செல்வம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஐந்தாவது, செந்துரை பாடான் பாட்டு துறை விளக்கம் எழுதுக. இதற்கான விடை பக்க 118 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், செந்துரை பாடான் பாட்டுன்னு இருக்கும். அதில் செந்துரையாவது உலகினுள் இயற்கை வகையான் என்ற மக்களை பாடுதல், இது செந்துரை பாடான் பாட்டு எனப்படும். இந்த 3 வரிகளை எழுதிக்கலாம். ஐந்தாவது கேள்விக்கான விடை.
அடுத்து சிறுவினால பாருங்கள். கலைவலார் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது? இதற்கான விடை பக்க எண் 115 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், 115. பழமையான மதீனா நகரம் கலைஞர்களும் மறையவர்களும் விரும்பும் வண்ணம் பொருள் வளத்தை கொண்டது. அங்கு எந்த பொருளும் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அப்படி கேட்போர்க்கும் அப்பொருளை எல்லாம் வாரி வழங்கும் வல்லன்மை கொண்டவர்கள் உண்டு. அவ்வள்ளல்களுக்கு இணையான பெரும்புகழை பெற்றது மதீனா நகரம். இது முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்வி, மறுவிலாத அரசென இருந்த மாநகர் ஓமையை பொருளுடன் விளக்குக. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள். பாடல் எழுதிக்கலாம். மறுவிலாத அரசென இருந்த மாநகர்னு பாடல் எழுதிட்டு அதுக்கு ஓமை எழுதணும். அறியாத பொருள் ஒன்றை தெளிவாக விளக்குவதற்கு தெரிந்த பொருளுடன் ஒப்பிட்டு கூறுதலே ஓமை எனப்படும். பொருள் குற்றம் இல்லாத அரசு போல பொலிவுடன் இருந்தது மதீனா நகரம். விளக்கம், குறைவில்லாத மானுட அறத்தை கொண்டு செங்கோல் ஆட்சி நடத்தி பெரும் புகழ் பெற்ற சிறந்த அரசை போல பொலிவுடன் இருந்தது மதீனா நகரம், ஓம உருபு போல. அடுத்து, ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழி எடுத்துக்காட்டுக. இதற்கான விடை பக்க எண் 111 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். 10/9/1736 இதில் இருந்து நீங்கள் அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதிக்கலாம். நாள் குறிப்பு, பிரெஞ்சு ஆளுநர் டூமாஸ் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்றதை விளக்குகிறது. இந்த உரிமையை பெறுவதற்காக ஆளுநர் செலவித்த பெருந்தொகையும் ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ளார். பிரெஞ்சு கப்பல் தளபதி லெபுர்தானை ஆங்கிலேயரிடம் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னை 1746 கைப்பற்றினார். அதனால் சினமுற்ற ஆற்காடு நவாபின் மூத்த மகன் மகபூஸ்கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டார். இந்நிகழ்வில் நேரில் கண்டு உரைப்பது போல் ஆனந்தரங்கர் தம் நாள் குறிப்பில் கூறியுள்ளார். அடுத்து, தேவானாம்பட்டத்தைச் சேர்ந்த தேவனாம்பட்டணத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பிரெஞ்சுக்காரர்கள் நடத்திய இதோட தொடர்ச்சி இங்கே இருக்குது பாருங்கள். படையெடுப்பு, புகழ்பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள், தஞ்சை கோட்டை மீது நடத்திய முற்றுகை, ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு, ஆங்கிலேயர் புதுச்சேரியை முற்றுகையிட்டது முதலியவற்றையெல்லாம் வரலாற்று ஆசிரியர் போன்று நாள் குறிப்பில் விளக்கியுள்ளார். இது வரல எழுதிக்கலாம். மூன்றாவது கேள்விக்கான விடை. நீங்கள் பாயிண்ட்ஸாக எழுதுனா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டாக போட்டு இங்கே கொடுத்துருக்கேன். அதே தான், அது அப்படியே ஒன்று இந்த மாதிரி பாயிண்ட்டாக எழுதுனா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எழுதுகிற பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். கடைசியில் இதுவே ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதற்கான எடுத்துக்காட்டு ஆகும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், நான்காவது கேள்வி, சேர நாடு செல்வ வளம் மிக்கது என்ற கூற்றிற்குரிய காரணங்களை குறிப்பிடுக. இதற்கான விடை பக்க 118 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். பகையால் துன்புறுதலை அறியாத செழித்த வாழ்வையும் உண்மை பேசும் இயல்பையும் ஐம்புலன்களையும் அடக்கி வாழும் பண்பையும் கொண்டுள்ளது. அது நரகத்தை சேர்வதை தவிர்க்க நற்செயல்களை விரும்பி செய்யும். அந்த நரகத்தைன்னு எழுத தேவையில்லை, இதோடு கொண்டுள்ளது வரலும் முடிச்சுட்டு அதுக்கு பதிலாக நற்செயல்களை விரும்பி செய்யும் சான்றோர் வாழும் சிறப்பு உடையது. அச்சான்றோர்களின் செயல்களை பின்பற்றி வாழ விரும்பும் சுற்றத்தார்கள் வாழ்கின்ற சிறப்பையும் கொண்டது. இங்கு வாழும் மக்கள் இதை விட்டு நீங்காமல் எக்காலமும் இந்நாட்டிலேயே நிலைத்து வாழ விரும்புகிறார்கள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். நோய் முதலான துன்பங்கள் இல்லாமலும் புது வருவாயோடும் இயங்குகிறது. இது நான்காவது கேள்விக்கான விடை. எப்படி பாயிண்ட்டாக எழுதலாம்னு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பார்த்துக்குங்க. இந்த மாதிரி பாயிண்ட்டாக எழுதிட்டு கடைசியில் இத்தகைய காரணங்கள் சேர நாடு செல்வம் மிக்கதாக விளங்குகிறதுன்னு எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள், ஐந்தாவது கேள்வி, ஆக்க பெயர் விகுதிகள் தற்கால வாழ்வியலில் மிகுந்துள்ளதுன்னு ஏன் இருக்குது. இதற்கான விடை பக்கை 124 126 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பக்கை 124 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது, ஆக்க பெயர்களில் விகுதிகளே தனிச்சிறப்பு உடையன. தமிழ் சொற்களோடு இவ்வகையான விகுதிகள் சேரும்போது எண்ணற்ற புது சொற்கள் உருவாகி தமிழின் சொற்களஞ்சியை விரிவடைகின்றது. தமிழ் மொழியில் ஆக்கப்பெயர்கள் பேச்சு வழக்கிலேயே மிகுதியாக உள்ளன. இந்த 3 பாயிண்ட் எழுதிட்டு அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பக்க எண் 126 இங்கே இருக்குது, தமிழில் எண்ணற்ற ஆக்கப்பெயர் சொற்கள் விரைவி கிடைக்கின்றன. நம் மொழிக்கு புதிய புதிய சொற்களை உருவாக்குவதோடு நில்லாமல் மொழி காலந்தோறும் வளர்வதற்கு துணை நிற்கின்றன. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். அதாவது நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இங்கே பாயிண்ட் போட்டு எனவே தான் ஆக்கப்பெயர் விகுதிகள் தற்கால வாழ்வியலில் மிகுந்து காணப்படுகிறதுன்னு எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரி, அந்த மாதிரி பாயிண்ட்டாக எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், நெடுவினால் 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி பாருங்கள், தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர் என்பதை நிறுவுகன்னு இருக்குது. நீங்கள் முதல் பாடத்தில் ஆனந்தரங்கருக்கு அந்த பாடப்பகுதியை எடுத்து நல்லா படிச்சிங்கன்னா அந்த தலைப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் முன்னுரை முடிவுரையெல்லாம் போட்டு குறிப்பிட்ட டைம்லாம் எழுதி சுருக்கி எழுதலாம். எப்படி எழுதுறதுன்னு காமிக்கிறேன்.
அதாவது இந்த மாதிரி குறிப்பு சட்டகம் போட்டுட்டு இந்த 6 முன்னுரை முடிவுரை, முன்னுரை அரசியல் நிகழ்வுகள், சமுதாய செய்திகள், வணிக செய்திகள், இறுதிக்கால நாள் குறிப்புகள், முடிவுரை இந்த மாதிரி 6 எழுதிக்கலாம். அடுத்து முன்னுரை போட்டுட்டு இந்த மாதிரி இங்கே ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி முன்னுரை எழுதிக்கலாம். அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து அரசியல் நிகழ்வுகள்னு போட்டு ஆனந்தநகர் நம் நாள் குறிப்பில்னு போட்டுட்டு இங்கே கீழே 1 by 1 ஒவ்வொரு பாயிண்ட்டாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே 1 by 1 எழுதிக்கிங்க. அப்படியே ஸ்லைட் மூவ் பண்ணுறேன், அப்படியே எழுதிக்கிங்க. சரியா? இது எல்லாமே புத்தகத்தில் இருக்கும், பாயிண்ட்ஸ் அதில் இருக்கும், நீங்கள் பார்த்து கூட எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு, இது ஒரு மாடல் தான், ஹெட்டிங் போட்டு எழுதிக்கலாம். அடுத்து சமுதாய செய்திகள்னு போட்டுக்குங்க. இதில் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, இதையும் பார்த்துக்குங்க. அடுத்து வணிக செய்திகள், வணிக செய்திகள்னு போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து இறுதிகால நாள் குறிப்புகள்னு போட்டுட்டு இது ஃபுல்லாகவே அப்படியே 1 by 1 எழுதிக்கலாம். பதிவு செய்துள்ளார் வரலாம். அடுத்து இறுதியாக நம்ம என்ன எழுதணும்னா முடிவுரை எழுதிட்டு நாள் குறிப்பேடு, நாட்டின் குறிப்பேடுன்னு இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என உமரப்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. இதற்கான விடை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முதல்ல குறிப்பு சட்டகம் இந்த மாதிரி போட்டு 9 எழுதிக்கலாம். சரியா? குறிப்பு சட்டகம் போட்டு முன்னுரை, மாளிகை நகரம், கொடை நகரம், பொன்னகரம், மணிநகரம், மாநகரம், ஒன்னகரம், செம்மை நகரம், முடிவுரை இந்த மாதிரி எல்லா நகரத்தையும் எழுதிட்டு முன்னுரை முடிவுரை போட்டுக்கலாம். முதல்ல முன்னுரை இந்த மாதிரி எழுதிக்கிங்க. இஸ்லாமிய அறநெறிகளை விளக்க நபிகள் நாயகம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு சென்றார். அந்நகரின் சிறப்பை காப்பிய இலக்கண நெறி நின்று உமரப்புலவர் பாடியுள்ளதை காண்போம்னு முன்னுரை எழுதிக்கிங்க. அடுத்து மாளிகை நகரம் ஒவ்வொரு நகரமாக போட்டு இங்கே பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், ஒவ்வொன்றே எழுதிக்கலாம். மாளிகை நகரம் போட்டு மதீனா நகரத்தில் போட்டு இந்த 4 பாயிண்ட்டு, இது ஏற்கனவே நம்ம கேள்வி பதிலில் பார்த்துருப்போம் இந்த விடை அடுத்து கொடை நகரம், இதில் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பொன்னகரம், இந்த மாதிரி பொன்னகரம்னு போட்டுட்டு இது ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அந்த பாடப்பகுதியிலே இருக்கும், நீங்கள் போய் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும், அது பொருளில் இருக்கும். அடுத்து மணிநகரம்னு போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து மாநகரம், அடுத்து ஒன்னகரம், 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அடுத்து செம்மை நகரம், அடுத்து முடிவுரை, இறுதியாக இந்த மாதிரி முடிவுரை எழுதிக்கலாம். மதீனா நகரம், நபிகள் நகரம்னு இந்த மாதிரி முடிச்சுக்கலாம். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நர்த்தகி நடராஜின் நேர்காணல் வழி அறிந்தவற்றை தொகுத்து கட்டுரை எழுதுகன்னு இருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். கட்டுரை கட்டுரைனாவே பெருசாக தான் இருக்கும். முன்னுரை போட்டு அதில் தலைப்பெல்லாம் போட்டு முடிவுரையெல்லாம் எழுதுவோம். அதில் குறிப்பு சட்டகம் எழுதிட்டு இல்லைனா 12 கொடுத்துருக்கேம்மா. நீங்கள் இதையும் சுருக்கி கூட எழுதிக்கலாம், கொஞ்சம் பாயிண்ட்ஸ் குறைச்சி கூட எழுதிக்கலாம். இருந்தாலும் நான் விடை கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அதாவது முன்னுரைன்னு போட்டு இங்கே ஒரு 5 வரிகள் இருக்குது. சரியா? இதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து நர்த்தகியும் தோழி சக்தியும்னு போட்டு இங்கே ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, இதை அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா எதையே விட முடியல, எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டாக தான் இருக்குது. அடுத்து குருவும் நர்த்தகி பட்டமும் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பரதமும் பெண்மையும், அடுத்து இலக்கியத்தின் பதிவுகள், அடுத்து பாருங்கள் அட்லாண்டா முதல் ஆண்டிப்பட்டி வரை, அடுத்து பாருங்கள் நார்வே திருக்குறள் நடனம், அடுத்து ஆர்வமும் விருப்பமும் இது ஃபுல்லாகவே. அடுத்து நடனம் துயர் நீக்கும், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் எழுதிடலாம். அடுத்து நெகிழ வைக்கும் தருணம், அடுத்து பெற்ற விருதுகள், என்னென்ன விருதுகள் பெற்ற அந்த விருதுகள்லாம் எழுதிட்டு அடுத்து முடிவுரை இறுதியாக இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொழியை ஆள்வோம் பகுதி, மொழியோடு விளையாடு பகுதியெலாம் இருக்குது. இதற்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.